அவங்கவுங்க அணைச்சு வச்சிருங்க. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இலக்கியத்தால் இணையத்தில் உலகம் முழுவதும் விரிந்தும் பறந்தும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைய நாள் 24வது நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம். வான்புகழ் கொண்ட வள்ளுவனுடைய திருக்குறள் புகழ் என்கிற அதிகாரத்தில் இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் வாயிலாக இணைய இருக்கக்கூடிய மாணவியும் சரி, அதற்கு உரைப்பொழிவு தரக்கூடிய பேராளரும் சரி, பல்வேறு சிறப்புகளை தாங்கிய பெருந்தகையாளர்கள் என்பதில் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு அதிகாரத்தை சொல்லக்கூடிய மாணவி விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவி தங்கபாண்டியன் கிருஷ்ணவேணி அவர்களுடைய அருமை மகள் கிருத்திகா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். நம்முடைய மாணவி அவர்கள் முற்றோதலில் முழுமையாக எக்கோ அடிக்கிற மாதிரி. முழுமையாக கற்றும் ஐயா ஆமா ஆமா பேராசிரியர் எக்கோ அடிக்குது. இங்க யாரோ ரெண்டு போன் நான் பேசும்போது எக்கோ அடிக்குது. பக்கத்துல யாரோ ரெண்டு பக்கத்துல ஒரு நிமிஷம். இப்ப கேட்கல? இப்ப கேட்கல. அப்ப நான் சுலை அகமது ஐயா, நீங்க உங்களுக்கு பக்கத்துல இன்னொருத்தவங்கள வச்சிருக்காங்களா போன? நன்றி. அதான் அவங்க இதுலதான் 2 இது இருந்திருக்கு. அப்படி சிறப்புக்குரிய மாணவி அவர்கள் நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அதே போல இதற்கு உரை தருவதற்காக இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் நாம் முன்பே இணையவெளியில் பயணிக்க தொடங்கிய காலத்தில் ஐயா நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகள் என்கிற சிறுதலை முன்னெடுக்கின்ற பொழுது கீரா ஐயா அவருடைய கதைகளை நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணித்தவர் இந்த சிறப்புக்குரிய ஆளுமை ஆவார். அம்மா அவர்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணி செய்யக்கூடிய முனைவர் சரளாதேவி அம்மா அவர்கள் நம்மோடு உரையின் வாயிலாக புகழ் சேர்ப்பதற்காக புகழ் என்கிற அதிகாரத்தோடு இணைய இருக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரியிலே பேராசிரியர் பணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகையாளர் 25க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், கவிதைகள் என தொடர்ந்து பயிலரங்கங்கள் என தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல போற்றுதலுக்குரிய இலக்கிய ஆளுமை ஆவார். மதிப்பிற்குரிய முனைவர் சரளாதேவி அம்மா அவர்கள் 2023 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் செம்மல் விருது பெற்றிருக்கிறார். அதே போல 2017 பாவேந்தர் பணிச்செல்வர் விருதும் அம்மா அவர்கள் பெற்றிருக்கிறார். தனது முனைவர் பட்ட ஆய்வினை திலகவதி IPS அவர்களுடைய நாவலில் மொழி பயன்பாடு என்று ஒரு கடினமான துறையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆய்வு பணியை செய்திருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளில் பொருந்தி இருக்கக்கூடிய முனைவர் சரளாதேவி அவர்கள் நம்மோடு
உரைப்பொழிவிற்காக இணைந்திருக்கிறார். இன்றைய தினம் முற்றோதல் செய்யக்கூடிய அருமை மாணவி அவர்களை, கிருத்திகா அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக முற்றோதல் செய்ய வருமாறு அழைக்கின்றோம். உங்களை எங்களுக்கு இணைத்து வைத்த உங்களுடைய தமிழாசிரியர், உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஏனைய பிற ஆசிரியர்கள், ஏனென்று கேட்டால் முற்றோதல் செய்வதில் தமிழாசிரியரோடு இணைந்து கொண்டு பல்வேறு ஆசிரியர் பெருமக்களும் பயணிப்பார்கள். சிப்பிப்பாறையினுடைய அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்தினையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக பதிவு செய்து முற்றோதல் செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருமை குழந்தை, முற்றோதல் செய்க. அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம். 24வது அதிகாரம் புகழ். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் கொன்றாது நிற்பதொன்று இல். நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். வசையென்ப வையகத்தார்க்கெல்லாம் இசையென்னும் எச்சம் பெறா விடின். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். வசையொழிய வாழ்வாரை வாழ்வர் இசையொழிய வாழ்வாரை வாழாதவர். நன்றி. அருமை மாணவி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்தையும் சொல்லி உங்கள் பள்ளிக்கும் உங்கள் பெற்றோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்து புகழ் என்கிற இந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருமாறு முனைவர் சரளாதேவி அம்மா அவர்களை கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, உரைப்பொழிவு தருக. வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேட்குதுமா? கொஞ்சம் அந்த உங்களுடைய முகம் திரையில தெரியுமா? நன்றிமா. வணக்கம். நல்லா இருக்கு, பின்புலம் நல்லா இருக்கு. அது தம்பியோடைய செட்டு சார். அவருக்கு வாழ்த்து சொல்லிருங்க. ரொம்ப நன்றி சார். புகழ் என்ற அதிகார திருக்குறள் பாடல்களை பாடிய மாணவிக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறம் எனக்கு அறிமுக உரை நிகழ்த்திய உங்களுக்கு சிறப்பான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திய ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த ஆளுமைகளுக்கும் என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்த சான்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமானது ஆளுமைகளையும் சான்றோர்களையும் இலக்கியங்களின் வாழ்வியலுக்கு ஈகையாக கொடுத்து புகழ் என்னும் உச்சாணியில் ஏறிக்கொண்டிருக்கிறது எனலாம். திருக்குறள் தமிழர் பண்பாட்டுக்கு சான்றாக அன்றும் இன்றும் என்றும் விளங்கும் நூல் திருக்குறள் எனலாம். தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்களாகிய ஒழுக்க முறைகளை அகம்புறம் பாகுபாட்டை தழுவி அறம் பொருள் இன்பம் என்றும் 3 பால்களை கொண்டு தமிழர் ஒழுக்க சட்ட நூலாக திருக்குறளை வள்ளுவர் படைத்துள்ளார். மணிமேகலையில் அட்சய பாத்திரமான அமுத சுரபியில் எடுக்க எடுக்க உணவானது குறையாது என்பது போல திருக்குறளிலும் எடுக்க எடுக்க வற்றாத எண்ண கருத்துக்களையும் பொருளையும் எல்லா காலங்களிலும் தரக்கூடியது திருக்குறள் எனலாம். திருக்குறளில் 24வது அதிகாரமான புகழ் என்னும் அதிகாரத்தை இன்று உரை கோர்வுக்காக எடுத்துள்ளேன். இதற்கு அறத்துப்பால் இல்லறவியலில் இறுதியான அதிகாரமாக இது அமைந்துள்ளது. இதற்கு முன்பான ஈகையில் இறுதி குறளானது ஈகையின் சிறப்பினை எடுத்து சொல்லுகின்றது. அதனோடு தொடர்புடைய கருத்துக்கள் இந்த புகழ் என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ளதை பார்க்கலாம். இந்த ஈகை என்ற அதிகாரத்தில் இறுதி குறளில் சொல்லும் போது ஒருவனுக்கு சாவது என்பது மிக துன்பமானதாக குறிப்பிடுகின்றார். ஆனால் இறப்பவருக்கு ஈயாத நிலை அதைவிட துன்பமானதாக குறிப்பிடுகின்றார். அப்போது இறப்பவருக்கு ஈயாத நிலை ஏற்படுவதை விட இறப்பதே சுகமானது, சந்தோஷமானது அப்படின்ற பொருள்ல
கடைசி குறள்ல சொல்லியிருக்கிறார். அதே ஈகையை வலியுறுத்தி, ஈதலை வலியுறுத்தி அடுத்த அதிகாரமாக இந்த புகழினை அதனோடு தொடர்பு படுத்தி காணும் வகையில் குறள் அமைப்பினை வள்ளுவர் வைத்துள்ளார். இதுல 24வது அதிகாரத்தில் இறப்பவருக்கு ஈதலினால் ஏற்படும் புகழ், கீர்த்தி என்பவற்றின் சிறப்பினை 10 குறளில் எடுத்து கையாண்டுள்ள விதத்தினை நாம் காணலாம். முதலில் புகழ் என்பதற்கு என்ன பொருள் என்றால், கொடைத்தன்மையும் கொடைத்தன்மையால் ஏற்படக்கூடிய நீங்காத வற்றாத புகழையும் எடுத்து கூறுகிறது எனலாம். இதில் இப்போது திருக்குறளுடைய பாடல்களை பார்க்கலாம். முதல் குறள் புகழ் என்பது கீர்த்தி என்ற பொருளில் கையாண்டுள்ளதை காணலாம். இதுல இல்வாழ்க்கை முதல் ஈகை ஈராக சொல்லப்பட்ட இல்லறத்தின் வழுவாதவருக்கு இம்மை பயனாக்கி இவ்வுலகின் கண் நிகழ்ந்து இரவாது நிற்கும் கீர்த்தியை பெரும்பான்மையும் ஈதல் பற்றி வருதலின் இதில் வைக்கப்பட்டுள்ளதாக காணலாம். ஈகைக்கு அடுத்த அதிகாரமாக புகழினை வைத்துள்ளார் என்பது அதிகார வைப்பு முறைக்கு இது ஒரு விளக்கமாக காணப்படுகின்றது. முதல் குறள், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்கிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல், ஈதல் என்பது சான்றோர்கள் வறுமையின் காரணமாக இறக்கும் போது அவர்களுக்கு கொடுத்து அதனால் ஏற்படுகின்ற புகழனை கொண்டு வாழ்தல் வேண்டும். அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களுக்கு பரிகாரமாக பரிசீலனையாக ஈதல் செய்யும் போது அதனால் அவங்களுக்கு ஏற்படுகின்ற பயன் என்ன அப்படின்னாக்கா புகழ் என்பதை வலியுறுத்துகின்றார். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னாக்கா ஈதலுக்கு அப்படின்னும் போது புகழோடு வாழ்வதற்கு, புகழ் அதான் ஈதல் வெறும் 1-2 காரணங்கள் இல்ல, நிறைய காரணங்களை சொல்றார். பல கரணங்களை சொல்லுகின்றார். அதாவது கல்வி, கேள்வி, ஆண்மை, உணவு, இது போன்ற பல கரணங்களை எடுத்து சொன்னாலும் இங்க வள்ளுவர் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை காரணமாகிய உணவு ஈதலையும் அதனால் ஏற்படும் புகழையும் குறிப்பிடுகின்றார் என கருதலாம். இக்கருத்தை ஒட்டியே புறநானூற்றில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று 18வது பாடல்ல எடுத்து காட்டுகின்றார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், முக்கியமானது மனிதனுக்கு தேவையான உணர்வு, உயிர் ஏற்படக்கூடிய முக்கியமான பொருள் எதுனாக்கா உணவு. அந்த உணவினை கொடுத்ததால உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோராக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இக்கருத்தையே இதுல வலியுறுத்துற மாதிரி பார்க்கலாம். இந்த உலகத்துல 2 வகையான உயிர்கள் நம்ம பார்க்கலாம். அதாவது ஈதலும் போது கைமாறு கருதி செய்கின்ற ஈதல் ஒன்று, கைமாறு கருதாமல் செய்கின்ற ஈதல் ஒன்று. இக்கால வழக்குல முக்காவாசி இப்ப இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 2 கொடுத்தா நாளைக்கு 4 கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிற நிலைதான் ஈதலின் காரணமாக இப்போது இருக்கின்றது. ஈதல்ல பெருமை தரக்கூடியது, சுய விளம்பரம் தரக்கூடிய நிலை தான் இப்போது இருக்கிறது. ஆனால் கைமாறு கருதாமல் செய்யக்கூடிய கொடைத்தன்மையில் சிறந்த வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, இது போன்ற அந்த வள்ளல்களை இன்றும் போற்றுவதற்கு காரணம் கைமாறு செய்யாமல் கொடுத்த கொடைதான், ஈதல் தான் காரணம். ஆனால் இது உளவியல் பூர்வமாக இந்த திருக்குறளை அணுகினால் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. உயிர்களாகியனா இப்போது இருக்கிற சூழல் ஏதாவது ஒண்ணு கொடுத்தாக்கா ஏதாவது ஒண்ணு பெறணும், ஏதாவது ஒண்ணு கிடைக்குதா, அது நன்மையா தீமையா, ஆனா ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்ற உளவியல் படி பாத்தீங்கன்னா மனிதனோட மனநிலை இப்படி அமைந்து விட்டதோ என்று தோன்றுகிறது. இப்படி இருந்தால் இந்த நோக்கத்தில் வள்ளுவர் எழுதியிருப்பாரா என்று தோன்றுகிறது. இது உரையாசிரியர் கருத்துப்படி நாம் காண்கின்றோம். அதனால இதுல ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. புகழ்பட வாழ்தல் வேண்டும், ஆனால் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. இந்த உலகத்தில் வாழ்கிற உயிர்கள் ஈதல் செய்தால் அதற்கு பயனாக பிரதிபலனாக ஏதாவது ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க. அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா புகழ் கிடைக்கும். புகழ் கிடைக்குதுன்றதுக்காக ஈதலை வலியுறுத்துகின்ற, ஈதல் செய்வாங்க, விரும்பி செய்வாங்க அப்படின்ற கருத்தை இதுல பார்க்கணும். அதாவது உளவியல் பூர்வமாக இப்படி பார்த்தால் கைமாறி கருதி செய்வதாக இருந்தால் இந்த கருத்தினை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம். முதல் பாடல் இதுல கடையேழு வள்ளல்கள் கொடைத்தன்மையும் கைமாறு கருதாமல் எதிர்பார்க்காமல் செய்கின்ற அந்த புகழனையும் எடுத்து பார்த்திருக்கிறோம். 2வது பாடல், உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பாருக்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். இதுல உரைப்பார் உரைப்பவை எல்லாம்
இந்த உலகில் வாழ்கின்ற உயிர்களுக்கு எல்லாம் எப்படி வாழணும், எப்படி அறக்கருத்தோடு இருக்கணும் என்று நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்கின்ற புலவர்கள், சான்றோர்கள் இவங்கெல்லாம் சொல்றக்கூடிய கருத்து என்னன்னாக்கா, புகழ் யாரிடம் நிற்கும், யாரிடம் வந்து தானாக ஒட்டிக்கொள்ளும் என்ற கருத்தினை சொல்லும் போது இது மாதிரி சொல்லுகின்றார்கள். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் உலகத்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை அறிவுறுத்துகின்ற புலவர் பெருமக்கள், சான்றோர்கள் யாரிடம் புகழானது வந்து நிற்கும் என்று கூறும்போது, வறுமையின் காரணமாக இறப்பாருக்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். இறப்பார் வறுமையின் காரணமாக இறப்பவர்களுக்கு வேண்டியதை ஒன்றினை கொடுக்கும் போது ஈவார்கள் இல்லையா, அவங்க கையில புகழானது தானாக வந்து நிற்கும் என்று சொல்கின்றார். ஈகையில் வள்ளுவர் ஒவ்வொரு குறளிலும் ஈகையோட சிறப்பை எடுத்து சொல்கிறார். அவங்க அடையக்கூடிய பெருமையை பற்றி சொல்கின்றார், புகழைப்படைய சிறப்பை பற்றி சொல்லுகின்றார். முதல் 3 பாடல்களும் புகழின் பெருமையை பற்றி தான் சொல்லுகின்றார். இதுல உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பாருக்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். அப்போ உரைப்பா எப்படி முறையாக சொல்லுகின்றார்களோ, உரையும் பாட்டனும் புலவர்கள் வந்து பாட்டு வழியாகவும் எப்படி வாழணும், எப்படி அறக்கருத்துக்களை சொல்றாங்க, அதே மாதிரி சான்றோர்கள் உரையின் மூலமாகவும் சொல்லியிருப்பாங்க. புலவர்களும் சான்றோர்களும் சொல்லக்கூடிய இந்த முறையின்படி, புகழுடைய சிறப்பை சொல்லக்கூடிய முறைப்படி யாரிடம் புகழானது வந்து ஓங்கி நிற்கும் அப்படின்னாக்கா, இறப்பவருக்கு வேண்டிய ஒன்றினை எடுத்து கொடுப்பவர்கள், அவங்க கையில வந்து புகழானது தானாக வந்து சேரும் என்று எடுத்து உரைக்கின்றார் 2வது பாடல். அடுத்தது 3வது பாடல். இந்த 3வது பாடல்ல இந்த மாதிரி கருத்துக்கள் வள்ளுவர் கையாண்டு இருப்பாரா, இதற்கு பின்னாடி இப்ப தோன்றியதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கருத்தை கையாண்டு இருப்பாரா அப்படின்ற ஒரு கோணமும் உரையாசிரியருடைய கருத்துப்படிதான் நம்ம இதை எடுத்து பார்க்க போறோம். அதாவது, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்தாது நிற்பது ஒன்று இல். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால், ஒன்றா அப்படின்னும் போது ஒன்று உயர்வு, ஒப்பிட்டு சொல்ல முடியாத கொடை, ஒப்பிட்டு இதுவரைக்கும் இல்லாத அந்த கொடைத்தன்மை. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்தாது நிற்பது ஒன்று இல் அப்படின்னும் போது, உயர்ந்து ஒப்பிட்டு சொல்ல முடியாத கொடைத்தன்மையை கொடுக்கும் போது அதனால் ஏற்படுகின்ற புகழ், அந்த புகழும் ஒப்பிட்டு சொல்ல முடியாததாக இருக்கும். ஒப்பிட்டு சொல்ல முடியாத பொருளை கொடுக்கும் போது அதனால் ஏற்படுகின்ற புகழும் ஒப்பிட்டு சொல்ல முடியாததாக இருக்கும். அதனால அழியாத அந்த புகழ் நிற்பது ஒன்றில், அதனை போல அப்படி ஏற்படுகின்ற அந்த புகழ் ஒப்பிட்டு சொல்ல முடியாத, கொடுக்க முடியாததை கொடுத்து அதனால் ஏற்படுகின்ற புகழானது ஒப்பிட்டு சொல்ல முடியாததாக இந்த உலகத்தில் இருக்கும். அதற்கு இணையாகது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்லுகின்றார். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால், ஒன்றாக உயர்ந்த, இப்ப வந்து தானங்களில் கொடைகளில் இப்ப சொல்றோம் அப்படின்னாக்கா, உயிர் தானம் சொல்றோம், உடல்ல உறுப்பு தானம் சொல்றோம், ரத்த தானம் சொல்றோம், கண் தானம் சொல்றோம், இதெல்லாம். அப்ப கொடைகள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறதோ, இதெல்லாம் ஒப்பு இல்லாத கொடைகள். இப்ப உயிர் போயிடுது, இருதயம் சொல்றோம், ஆர்ட் கொடுக்குறோம், இல்ல உடல் உறுப்புகள் கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்குதா, இந்த மாதிரி கொடைத்தன்மை இருந்திருக்குதா என்பது உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்ற இதை வைத்து நம்ம பார்க்கின்றோம். அதாவது இந்த மாரி தானங்களுக்கு ஒப்பே சொல்ல முடியாது, உயர்ந்த தானங்கள், அதனால கிடைக்கின்ற புகழானது ஒப்பே இல்லாத உயர்ந்த புகழாக குறிப்பிடுகின்றார். ஒன்றா உயர்ந்த புகழல்லால் பொன்தாது நிற்பது ஒன்றில், பொன்தாது அழியாது நிற்கின்ற புகழ் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு எடுத்து காட்டுகின்றார் 3வது பாடல்ல. அதாவது, உயிர், உடல் உறுப்புகள் போன்றவற்றை ஈதலின் காரணமாக வருகின்ற புகழானது உலகத்தில் அழியாது என்றும் நிற்கக்கூடியது என்கின்றார். இந்த 3 பாடல்களிலும் புகழின் சிறப்பினை எடுத்து கூறுகின்றார். அடுத்தது 4வது பாடல். 4வது குறள்ல, நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு அப்படிங்கிறார். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நிலவரை, இந்த நில உலகம் முழுவதும் வரையாக எல்லைகளை உடைய இந்த நில உலகம், அந்த நில உலகம் முழுவதும் நீள் புகழாற்றின் நீள் புகழ், புகழானது அழியாத அந்த நீள் புகழ் கிடைக்கணும்னா அவன் எப்படிப்பட்ட கொடைகளை செய்திருக்கணும்? நிலவரை நீள் புகழ் ஆற்றின், நீண்ட அழியாத தொன்மையான புகழினை தரக்கூடிய செயல்களை ஒருவன் செய்வானானால் அவனை இந்த உலகம் மட்டுமன்றி தேவர்கள் வாழ்கின்ற தேவர் உலகத்தில் உள்ளோர்களும் வாழ்த்துவர். தேவர் உலகத்தில் அறிவில் சிறந்த தேவர்கள் இருப்பினும் அவர்களை விட, இந்த அறிவை விட
அழியாத புகழை தரக்கூடிய செயலை செய்கின்ற, கொடையை செய்கின்ற இவனை தான் தேவர் உலகம் வாழ்த்துவர் என்று குறிப்பிடுகின்றார். நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலக. புத்தேல் உலகம்னா தேவர் உலகம். புத்தேல் உலகமானது உடன் இருக்கின்ற தேவர்களை விட இவன் அழியாத புகழை செய்கின்றவன், கொடைத்தன்மையில் சிறந்தவன் என்பதால இவனை புகழ்ந்து கூறுவதும் உண்டு. அப்ப நில உலகம் முழுவதும் நீண்ட அழியாத புகழை தரக்கூடிய செயல்களை ஒருவன் செய்தால் அவனை இந்த உலகமும் தேவருலகும் புகழ்ந்து உரைக்கும் என்று குறிப்பிடுகின்றார். இதுதான் அழியாத புகழாக எடுத்து காட்டுகின்றார். அடுத்தது 5வது குறள். நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகருக்கு அல்லால் அரிது. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும். சாக்காடுனா இறத்தல். நத்தம் போல் கேடு. அப்ப நத்தம் போல் அப்படின்னும் போது புகழுடம்பு. ஒருவன் புகழுடம்பு பெறுவதற்கு என்னென்ன செய்வான் அப்படிங்கிறார். இப்ப சாதாரணமா நாமெல்லாம் சொல்றது அப்படின்னாக்கா தனக்கு மிஞ்சிதான் தர்மம் அப்படின்னு நம்ம பாக்குற பார்வையில முக்காவாசி பேரு தனக்கு மிஞ்சி தர்மம் அப்படின்னு. ஆனா கொடைத்தன்மையில் சிறந்தவன். நத்தம் போல் கேடு. நத்தம் போன்ற புகழுடம்பை பெறுவதற்கு உளதாகும் சாக்காடு. கேடடையும் உடலானது கேடடையும். புகழ் உடம்பு கிடைக்கும், ஆனால் பூத உடலானது கேடடையும். சாக்காடு. சாக்காடு இறந்துபடும். சில சமயங்களில் இறந்துபடும். இறந்துபட்ட பிறகு புகழானது கிடைக்கும், புகழுடம்பு. அதனால நத்தம் போல் கேடு. நத்தமாகிய நத்தம் போல புகழுடம்பு பெறுவதற்கு கேடும் உளதாகும் சாக்காடு. ஆனா இந்த பஞ்சபூதங்களாகிய இந்த உடலானது கேடடையும். ஒருவரும் கொடுக்கவே முடியாத அந்த ஏழ்மை நிலையில் இருந்தாலும் வாரி வாரி கொடுத்து அதனால புகழை பெறுகின்றான். ஆனா புகழை அப்படி பெறும்போது அவன் இறந்து படுகின்றான். புகழுடம்பு கிடைக்கின்றது, ஆனா பூத உடம்பானது அழிந்து விடுகின்றது. அதை தான் எடுத்து சொல்கின்றார். இதுல நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடு வித்தகருக்கல்லால் அரிது. இது யாருக்கு முடியும்? நம்மளால முடியுமா? சாதாரணமா நம்மளால முடியாது. ஆனா தான் வறுமை நிலை உற்றாலும் பரவாயில்ல, தான் இறந்தாலும் பரவாயில்ல, ஆனா புகழ் பெறணும்ன்றதுக்காக இருப்பதை அனைத்தையும் வாரி வாரி கொடையாக வறியவருக்கு இறப்பவருக்கு கொடுக்கின்ற நிலை, அதனை எடுத்து காட்டுகின்றார். இதுல பாத்தீங்கன்னாக்க இது யாரால முடியும்னாக்கா அறிவில் சிறந்த வித்தகரால மட்டும்தான் முடியும். அறிவில் சிறந்தவர்கள், எது புகழுடம்பு எது பூத உடம்பு என்பதை அறிந்தவர்கள், ஆன்மத்தில் இருந்தவர்கள், அவங்களால மட்டும்தான் இந்த செயலை செய்ய முடியும், மற்றவங்களால செய்ய முடியாது அப்படின்றத எடுத்து சொல்லுகின்றார். அதாவது இப்ப நம்ம பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில பாக்குறப்ப சிலர்லாம் வந்து அதாவது நடைமுறையில இருக்கும்போது எம்ஜிஆர் புகழ்ந்து சொல்லுவாங்க, காமராஜர் புகழ்ந்து சொல்லுவாங்க. அவங்க இருக்கிற காலத்துல யார் போனாலும் உணவு கொடுப்பாங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற கருத்துப்படி இருப்போம். விஜயகாந்த சொல்லுவாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நடக்கின்ற இந்த நிலை, புகழ்ந்து சொல்லக்கூடிய நிலை, இதெல்லாம் இருந்தது. இவங்கெல்லாம் வந்து வித்தகர்களாக கருதப்படலாம் அப்படிங்கிறார். இன்னொன்னு, ஒரு கதையாக பார்க்கும்போது 2 பெண்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன பேசுறாங்க அப்படின்னும் போது எதிர்க்க ஒரு துறவியானவர் உட்கார்ந்து கவனிக்கிறார். 2 பெண்கள் பேசும்போதுல அதுல தலைவி சொல்றா தோழிக்கு இல்ல, ஒரு பிணமானது இறந்தவர் பிணமானது போய்க்கொண்டே இருக்கின்றது தெருவுல. அப்ப தோழிக்கு இல்ல சொல்றா, அங்க போறாரே அவர் சொர்க்கத்துக்கு போறாரா நரகத்துக்கு போறாரா பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறா. எதிர்க்க தவம் செய்கின்ற அந்த துறவி கேட்கிறார், இது எப்படிமா தெரியும்? இறந்துட்டாரே அவருதான் அப்படின்னு சொல்றார். உடனே அந்த தலைவி சொல்றா, இருங்க ஐயா, அவ போய் பார்த்துட்டு வந்து சொல்வா அப்படின்னு சொல்றா. உடனே இது வந்து போன வாரம் வானொலியில கேட்ட ஒரு சிறுகதை. அப்ப உடனே போயிட்டு வந்து அந்த தோழி சொல்றா, இல்ல அம்மா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு தான் போறாரு அப்படின்னு சொல்றா. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த துறவி கேட்கிறார். உடனே அவ சொல்றா, இறந்து போன அப்புறம் பின்னாடி போறவங்க சொல்றாங்களாம், அவர் வந்து இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம். அவர் அவ்வளவு கொடைத்தன்மையில சிறந்தவர். அவர் அவ்வளவு நல்லவங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு. அவரை புகழ்ந்து சொல்றாங்க. அதனால அவர் சொர்க்கத்துக்கு தான் போவாரு. நாம சாதாரணமாவே இறப்புல வந்து ஐயோ இவன் போயிட்டானா, சீக்கிரம் போயிட்டான். அப்பா பாவம்லாம் தொலைஞ்சிச்சு. அப்படிலாம் இவங்கனால பட்டப்பாடு போதும். எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அவன் நரகத்துக்கு போவான். அதனால அந்த தோழி வந்து சொல்லுகின்றாள் அப்படின்னும் போது கொடைத்தன்மையில் சிறந்தவர்களால சொர்க்கத்துக்கு போக முடியும் என்பதை வலியுறுத்துகின்றார். இந்த கதையின் மூலம் நாம இதுல சேர்த்து பார்க்கலாம். அடுத்தது 6வது குறள். 6வது குறள்ல தோன்றின் புகழோடு தோன்றுக திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றின் புகழோடு தோன்றுக.
இப்ப நாம எப்படி தோன்றணும் அப்படின்னாக்கா ஒரு பிறப்பு இருக்கு. பிறப்புல தோன்றின் புகழோடு தோன்று. புகழ்னாக்கா தானாவே வராது. ஆனா பிறப்பிலே புகழ் பெறுவதற்கு உரிய ஈகை முதலிய குணங்களை பெற்று இருத்தல் வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக. அந்த குணங்களை தான் அந்த குணங்களை செயல்களாக மாற்றி அந்த செயல்களை செய்வதன் மூலம் புகழானது நமக்கு கிடைக்கும். அதனால தோன்றின் புகழோடு தோன்று அஃதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. அதை விட தோன்றாமை இருத்தலே நன்று என்று குறிப்பிடுகின்றார். அந்த குணங்கள் இல்லையா, அதை விட தோன்ற பிறப்பிலே வேண்டாம் அப்படின்னு அவரு சொல்லுகின்றார். ஆனால் பிறப்பை யாரும் தடைப்படுத்த முடியாது இல்லையா? அதனால இறைவனுடைய கட்டளை இல்லையா? அதனால இது எப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னுட்டாரு. ஆனாலும் அப்படி தோன்றினாலும் தோன்றதை தடுக்க முடியாது. தோன்றினாலும் பிறந்தாலும் அவன் மக்களாக கருதப்பட மாட்டான், மாக்களாக கருதப்படுவான் என்று குறிப்பிடுகின்றார். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்றத எடுத்து காட்டுகின்றார். அடுத்த குறள். புகழ்பட வாழாதார் தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவாதியவன் அப்படிங்கிறார். புகழ்பட வாழாதார். இப்ப சாதாரண வழக்கத்துல இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது புகழுக்கு தான் ஆசைப்படுவோம். ஆனா அதுக்குரிய செயலையோ நடைமுறைப்படுத்த மாட்டோம், கொடைத்தன்மையிலும் இருக்க மாட்டோம். ஆனா புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நாம விரும்பும். புகழ்பட வாழாதா தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவாதியவன் அப்படிங்கிறார். என்னன்றா, இப்ப புகழ் கிடையாது, ஆனா தம் நோவார் அதுக்கு உரிய காரணம் என்னன்னு யோசிக்க மாட்டேங்கிற. தன் நோவார் தான் தான் காரணம். அதுக்குரிய செயல்கள் கொடைத்தன்மைகள் எதுவுமே செய்யல. அப்ப எப்படி புகழ் கிடைக்கும்? அதனால புகழ்பட வாழாத தன் நோவார் தன்னுடைய குறை அப்படின்னு அதை புரிஞ்சுக்காத இருப்பார். தம்மை இகழ்வாரை நோவதியவன். ஆனா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, மத்தவங்க எடுத்து இகழ்ந்து உரைப்பார்கள். நீ புரிஞ்சுக்கல, நீ இந்த மாதிரி கொடைத்தன்மையை சிறந்தா உனக்கு தானாக புகழ் சேரும் என்பதை எடுத்து சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம கேட்கிற மனநிலை இருப்புமா? கேட்க மாட்டோம். அதனால என்ன சொல்லுவோம், அவங்கள நொந்து கொள்வோம். நீ இதுல சொல்றதுக்கு அப்படின்னு கேட்போம். நீ உன்னால முடிஞ்ச நீ செய்யின்னு நம்ம மறுத்துதான் சொல்லுவோம். அதனால சொல்றார், புகழ்பட வாழாதார் தன்னுடைய குறை என்பதை புரிஞ்சு கொள்ளாம, தன்னை பத்தி சிந்திக்காம, தம்மை இகழ்வாரை நோவது, தம்மை இகழ்ந்து சொல்றாங்க இல்லையா, அவங்கள போய் நொந்து கொள்வார்கள் அப்படிங்கிறார். இதுல என்னன்னாக்கா, இந்த புறநானூறுல ஒரு பாடல் வரும் இல்லையா, இது பாராளுமன்றத்துக்குள்ள PM கூடம் பாடி இருக்கிறாங்க. அப்படின்னும்போது, அதாவது தீது நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண. இத்தகைய கருத்தை நம்ம பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும், நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் புகழா இருந்தாலும் கொடைத்தன்மையா இருந்தா, கொடைத்தன்மை செஞ்சா புகழ் கிடைக்கும். அப்ப இது எல்லாமே நம்மளுடைய கையில தான் இருக்கு. நாம இதை புரிஞ்சுக்கிறது இல்ல. மத்தவங்க எடுத்து சொன்னாலும் அவங்கள நாம நொந்து கொள்வோம். ஏன் சொல்றீங்க அப்படின்னுட்டு. புகழ்பட வாழாதா தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவதியவன். இகழ்வாரை அப்ப புகழ் செய்யாதவர்கள் இகழப்படுவார்கள், இகழக்கூடிய நிலை அடைவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதுதான் இகழ்வாரை நோவதியவன். அவங்களை நொந்து கொள்வதால் என்ன பயன் இருக்கு? எதுவுமே இல்ல. எல்லாமே நாமைதான், நம்ம கையில தான் இருக்குது. நம்ம செயல்கள் தான், கொடைத்தன்மை தான், புகழ் அப்பதான் கிடைக்கும் அப்படின்னு எடுத்து இந்த குறள்ல சொல்றாரு. இதுல தனிப்பங்குடான பாடலை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். புகழ்வோம் தாழ்வும் நம்மிடமே உள்ளது என்று வள்ளுவர் ஐயாவும் என்றார். அடுத்த பாடல். வசை என்ப வையத்தாருக்கு இசை என்னும் எச்சம் பெறாவிடேன். வசை என்னும் வையகத்தாருக்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடேன். இசை என்னும், இசை அப்படின்னாக்கா புகழ். அந்த புகழ் என்னும் எச்சம் பெறாவிடேன் அப்படின்னாக்கா, எச்சம் அப்படின்னாக்கா நாம கொடைத்தன்மையினால ஏற்படுகின்ற புகழ், புகழமாகிய எச்சம். அப்ப இறந்து விட்ட பிறகும் அவன் கொடைத்தன்மையினால வறுமையுற்று இறந்து விட்ட பிறகும் அவனுக்கு பின்னால் அவனது புகழானது எச்சமாக இருத்தல் வேண்டும். அவன் புகழாகிய எச்சம் பெற்றிருத்தல் வேண்டும். அப்படி பெறாதவன் இசை என்னும் எச்சம் பெறாவிடேன் வசை என்ப வையகத்தார். இப்ப உலகில் உள்ளோர்லாம் ஐயோ அவனா கருமி கஞ்சத்தனம் மிக்கவன் அப்படின்னு அவனை தூற்றுவார்கள். கொடைத்தன்மை இல்லாதவன் என்று தூற்றுவார்கள், பழி ஏற்றுவார்கள். அப்ப இந்த மாதிரி எச்சம் இல்லாதவன், இசை என்னும் புகழ் என்னும் எச்சம் இல்லாதவன் வசை என்னும் வையகத்தார்கள் தூற்றக்கூடிய நிலையை, தாழ்த்தக்கூடிய நிலையை அடைவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த பாடல்ல, புகழ் என்னும் எச்சத்தை பெற்று அவர் இறப்பினும் அவரை எச்ச புகழ் நிலைத்திருக்கும். எச்ச புகழை பெறாதவர் இந்த உலகமானது வசைப்பாடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
இசை என்னும் எச்சம் பெறாமல் இருந்து விடுவாரானால் வையகத்தார் அவரை வசைப்பாட அந்த எண்ணமே அந்த செயல் செய்யாமல் இருக்கிறான் இல்லையா, அதுவே குற்றமாக அமையும், சமுதாயமே அவரை தூற்றும் என்று குறிப்பிடுகின்றார் 238வது பாடல். அடுத்த பாடல் 239. வசையில்லா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொறுத்த நிலம். வசையில்லா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொறுத்த, இசையே இல்லை, புகழ், இசைனா புகழ், அந்த புகழ் இல்லாதவனை யாக்கை பொறுத்த நிலம். நம்ம என்ன சொல்லுவோம்? பிணமாக சொல்லுவோம், நடமாக சொல்லுவோம், ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னு சொல்ற இந்த நிலமானது அவனை தாங்கி இருக்கின்ற யாக்கையாக வெறும் உடம்பாக தாங்கி இருக்கின்ற இந்த நிலமானது வசையில்லா வன்பயன் குன்றும் பழியில்லாத வளப்பத்தை உடைய அந்த நிலமானது விளைச்சல் குன்றிவிடும். ஏன்னாக்கா அவன் கொடைத்தன்மைக்குரிய எந்த செயலுமே செய்யல, முயற்சியே செய்யல. அப்படிப்பட்டவன் தன்னுடைய நிலத்தையும் கவனிக்க மாட்டான். ஏன்னா சோம்பேறி மாரி இருக்கிறான். கொடைத்தன்மையோ புகழோ எதுவுமே சொல்ல, சுருப்பும் இல்லை. அதனால அந்த நிலத்தை கவனிக்காத நிலத்துல விளைச்சலை குன்றிவிடும். அதுதான் எடுத்து சொல்றார். புகழ் பெறுவதற்குரிய குணங்கள் இல்லாதவனை வெறும் யாக்கையாக பெற்றிருக்கின்ற நிலமானது நல்ல விளைச்சல் இல்லாமல் குன்றிவிடும். புகழ் பெற்ற தன் கடமைகளை செய்யாதவன் தன் நிலத்தையும் நன்கு பேணி காக்க மாட்டான். அதனால பழி இல்லாத வளப்பத்தை உடைய விளைச்சல் அந்த நிலங்களானது விளைச்சல் குன்றி காணப்படும் என்று அவனை வெறும் ஜடமாக, வெறும் யாக்கையாக, பயன் இல்லாதவனாக கூறப்படுகிறார் இந்த இதுல. அதாவது இசையில்லா யாக்கை பொறுத்த நிலம், இசை இல்லாத புகழ் இல்லாதவன் வெறும் யாக்கை, வெறும் ஜடம், உயிரற்றவன். அதனால அந்த பொருளை இங்க கையாளுகின்றார். அடுத்த கடைசி பாடல், வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். வசை அப்படின்னாக்கா இந்த உலகத்துல பழி இல்லாமல் வாழ்தல் வேண்டும். பழி இல்லாமல் இருக்கணும்னாக்கா புகழ் பெறணும். அப்ப புகழ் பெறுவதற்குரிய செயல்களை செய்தல் வேண்டும். பழி இல்லாமல் வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், வாழத் தகுந்தவர் வாழுகின்றார் என்று சொன்னால் பழி இல்லாமல் வாழ்பவர் தான் வாழுகின்றாராக கருதப்படுகின்றார். இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். இசைனா புகழ், புகழ் இல்லாமல் வாழ்கின்றவர் வாழ்றேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் நடைப்பிணத்துக்கு சமம், இறப்புக்கு சமம். அததான் சொல்றார். இசை ஒழிய வாழ்வாரே, இசை இல்லாமல் வாழ்பவர். ஆனா நானும் வாழ்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி இருக்கிறவர் வாழாதவராவார். அவர் உயிரோடு இருந்தாலும் பிணத்துக்கு சமமாக, நடைப்பிணமாக கருதப்படுவார் என்று குறிப்பிடுகின்றார். கடைசியாக இதுல எடுத்து சொல்றது வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். அப்ப என்ன பண்ணணும்? பழி சொல் இல்லாத புகழ் தரக்கூடிய செயல்களை செய்தல் வேண்டும். அப்பதான் உலகத்துல உயிரோடு மதிக்கப்படுவான், இருக்கிறான் என்று நினைக்கப்படும் என்று இந்த 10 குறள்களிலும் கொடையின் சிறப்பானது, அதனால் ஏற்படக்கூடிய அழியாத புகழனையும் எடுத்து காட்டுகின்றார். இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த 10 குறளிலும் இல்லறவியலுக்கு தேவையான ஈகை, புகழ், பயன், மறுமை என எல்லா அறக்கருத்துக்களையும் வள்ளுவர் எடுத்து காட்டியுள்ளார். அது மட்டும் இல்ல, இந்த முதல் 3 குறள்கள்ல புகழின் சிறப்பும், அடுத்த 234, 35ல புகழ் உடையார் அடையும் மேன்மைகளையும், 236, 37, 38, 39களில் புகழ் இல்லாதவன் அடையும் தாழ்ந்த நிலையும் எடுத்து காட்டுகின்றார். 240ல இல்லறத்துடைய மறுமை பயன். இத்தகைய வாழ்கின்ற அறக்கருத்து முறைப்படி அவன் வாழ்ந்தான் என்றால் மறுபிறவியில் வானுரையும் தெய்வத்துள் வைத்து போற்றப்படுவான் என்று அறக்கருத்துக்கள் படி இல்லறவியல் கடைசியாக அறவியல் அறக்கருத்தை வலியுறுத்தும் விதமாக புகழுடைய, கொடைத்தன்மையுடைய அழியாத அந்த புகழினை இந்த 10 குறளையும் எடுத்து காட்டுகின்றார் வள்ளுவர். நன்றி ஐயா. நன்றி பேராசிரியர் அவர்களே. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பதிவு போடும்போதே போட்ட நல்ல உரை அப்படின்னு போடுறாங்க. ரொம்ப மகிழ்வா இருக்கிறது. நான் பின்னூட்டங்கள் கேட்ட பிறகு சொல்லலாம். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேலாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். அன்பான தோழமைகளுக்கு வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. அருமை அருமை அருமை. முனைவர் சுலை அகமது அடிக்கடி வர்றாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் என்னுடைய அதனால வர்றாரு அவரு. இடையூறு. அப்படியா? அதனால
அதனாலதான் உங்களுடைய உரையை கேட்கறதுக்கு ஆவலா வராரா? வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. புகழ் என்ற அதிகாரத்தை பற்றி இன்றைக்கு நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னதாக கீர்த்திகா, நம்முடைய அருமை பேத்தி கீர்த்திகா அவர்கள் மிக அழகாக, இனிமையாக, நல்ல உச்சரிப்போடு திருக்குறளை முற்றோதல் செய்திருக்கிறார். புகழ் அதிகாரத்தினுடைய 10 குறள்களையும். அவருக்கு நம்முடைய அன்பும் வாழ்த்துக்களும். அதே போல நம்முடைய முனைவர் சரளாதேவி அவர்கள் மிக அருமையாக உரையோடு அவருடைய கருத்தோடு இணைத்து மிக அழகாக ஒரு வகுப்புல பாடம் எடுக்கிறது போல சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க இந்த அதிகாரத்தை. புகழ் எப்போ வருது? வள்ளுவர் ரொம்ப அழகா எடுத்த முதல் குறளையே சொல்லிடுறாரு. புகழ் எதனால புகழ் வருது? ஈதல். இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் ஈதல். ஏற்கனவே சொல்லுகிறார், வறியவர்க்கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பு. அந்த கொடுப்பதனால் வருகின்ற புகழ், அந்த புகழ்தான் உணவு மனிதர்களுக்கு, உயிர்களுக்குன்னா மனிதர்களுக்கு வேற ஊதியம், வேற நன்மை கிடையாதுடா, வேற வருவாய் கிடையாது, அதுதான் சிறந்தது, புகழ் தான் சிறந்ததுன்னு முதல் குறள்ல சொல்லிவிட்டு கடைசியில என்ன சொல்றாரு? அந்த புகழ் அப்படியே வளர்த்திட்டு வர்றாரு. ஈதலோட தொடர்புடைய அதற்கும் மேலான கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசி குறள்ல நீ வாழுகிறவராக இருந்தால் புகழ் பெற்று வாழ்பவன் தான் வாழ்பவன், புகழ் இல்லாமல் வாழ்பவன் நடைப்பிடம் வாழ தகுதியற்றவன், வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். பழி இல்லாமல் என்ன? புகழ் பெற்று வாழ்பவர் தான் வாழ்பவர்கள். புகழ் இல்லாமல் வாழ்பவர்கள் அல்ல, அவர்கள் இறந்தவர்களுக்கு சமம். அடிக்கடி வள்ளுவர் கோபம் தான், செத்து போடா, அதான் இனிமையானது, நீ சாகு, அவ்வளவு கோபம், அறச்சீற்றம் வள்ளுவருக்கு. இந்த சமுதாயத்தின் மீது கொண்ட பேர் அக்கறையின் காரணமாக அவர் சில சமயத்துல கோபம் வந்து சாபம் விட்டுறாரு. இந்த குறள் ரொம்ப, இந்த அதிகாரம், புகழ் அதிகாரம் மிக அருமையானது. ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அது புகழ் என்னன்னு தெரியாது, அது கொஞ்சம் கவலையும் இல்லை. அதுக்கு சாப்பிடுறதும் இரவிருத்தி செய்யறதும் அதனுடைய தொழில். ஆனால் ஆறறிவு படைத்த மனிதன், தனக்கு தேவையானவற்றை தானே உருவாக்கி கொள்ள தெரிந்த மனிதன், புகழ்பட வாழவும் தெரியும், புகழ் இல்லாமல் இழிவாக வாழவும் தெரியும். ரெண்டும் தெரியும், புகழ் பெற்று வாழணுமா இல்லையா? அப்ப புகழுக்குண்டான நல்ல காரியங்களை, நல்ல செய்கைகளை இந்த கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கையில அவன் செய்து முடிக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. அதுக்காக தான் வள்ளுவர் வந்து ஒவ்வொன்றும் அழகா எடுத்து சொல்றாரு. மனிதன் என்பவன் புகழ் பெற்று வாழ வேண்டும். புகழ் இல்லை என்றால் அவனுக்கு மரியாதை கிடையாது. வசையுடைய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு அழகா சொல்றாரு. நத்தம்போல் கேடும் உடலாகும் சாக்காடும் வித்தகர்களால் அறிவு. வித்தகர்னா அறிவுடையவர்கள், பண்புடையவர்கள், சான்றோர்கள். நத்தம்னா என்ன? புகழுக்கு காரணமான அழிவு. அதாவது புகழுக்காக நாம் கெடுவதும் புகழ் நிலைத்திருப்பதற்காக சாவதும் சிறந்தது. வள்ளுவர் நீங்க வழி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சாவறதை பத்தியே சொல்லுவார். ஏன்னா மனிதனுக்கு கிடைத்திருப்பது மறு உலகம் உண்டா இல்லைன்னு தெரியாது. ஆனா நம்ம கண்ணு முன்னால வாழக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான், இந்த ஒரு வாழ்க்கை தான், ஒரு பிறவிதான். எனவேதான் நீ மகனே வாழ வேண்டுமானால் நீ புகழ் பெற்று வாழு, நீ அன்பு செய்து வாழு, நீ அறிவோடு வாழு. அறிவுன்னா என்னையா? பிறருக்கு வந்து துன்பத்தை நீக்கிறது தான் அறிவு. இப்படி ஒவ்வொருக்கும் புது புது விளக்கம் கொடுக்கிறாரு திருவள்ளுவர். ஒண்ணு வேற எந்த புத்தகத்தையும் நீங்க படிக்க வேண்டியது இல்லைங்க, திருக்குறள் படிச்சா போதும். தமிழினுடைய எல்லா சிறப்புகளும், தமிழினுடைய எல்லா அறங்களும், தமிழுடைய எல்லா வளங்களும், எல்லா நன்மைகளும் வந்து எழுதக்கூடியது திருக்குறள் படிச்சா போதும். அவன மனுஷன் நல்லபடியா வாழணும்னா திருக்குறள் படிச்சா போதும். அதனால உலகத்து மொழிகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த திருக்குறள் ரொம்ப அருமையா சொன்னாங்க. முதல் 3 குறள்கள் வந்து புகழினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறது. அடுத்து வந்த 2 குறள் புகழுடையார் எய்தும் சிறப்பு, புகழ் பெற்றார் அவர்கள் அடையக்கூடிய சிறப்பு. அப்புறம் 236, 37, 38, 39வது குறள் புகழ் இல்லாதார்
அடையக்கூடிய தாழ்வு. அப்போ புகழினுடைய சிறப்பு, புகழ் அடைந்தவர்கள் பெறுகிற சிறப்பு, புகழ் இல்லைன்னா தாழ்வு. அழகா பின்னி எடுத்துட்டார் வள்ளுவர். மிக அருமையான நாள் இன்றைக்கு. நம்முடைய குழந்தை மிக அருமையாக கீர்த்திகா முற்றோதல் செய்தார்கள். சரளாதேவி அம்மையார் அவர்கள் மிக அழகாக இந்த 10 குறளுக்கும் விளக்க உரை ஆற்றியிருக்கிறார்கள். மிக சிறப்பு, நல்ல அதிகாரம். புதுப்பித்தன் சொல்ற மாதிரி நான் எழுதுற எல்லா சிறுகதையும் நல்லதான் இருக்கிற மாதிரி திருக்குறள் எழுதுற திருவள்ளுவர் எழுதுற எல்லா குறளும் நல்லதாக இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு நல்ல அதிகாரத்தை, நல்ல குறளை எடுத்து வழங்குவதற்கு காரணமான தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அறம் அவர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நம்முடைய கருமுருகன் அவர்களுக்கும், அவருக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய சிவசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும், பின்னோட்டு வழங்குகின்ற பெருந்தகைகளுக்கும், இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. தோழர் சிவசுப்ரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவி கிருத்திகா உடல் மொழி குரல் மொழி 2 அருமை இருந்துச்சு. அதாவது அந்த உடல் மொழியை பார்க்கும்போது நல்ல பொருளுணர்ந்து சொன்னார். அந்த கிருத்திகா மாணவிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரையாளர் திருமதி சரளாதேவி அவர்கள் நல்ல தெளிந்த நீரோடு போல சொன்னார். முன்னுரை ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் சிறந்ததாக இருந்தது. அந்த திருக்குறள்ல உள்ள அடியை வச்சே சொல்லுங்க. 2வது பாடல் இருக்குல்ல, உரைப்பார் உரைப்பவை எல்லாம் சிறந்த முறையிலேயே இருந்தது. இப்ப புகழ் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, 5 பூதங்களை போல நிலைத்தது, 5 பூதங்களை போல நிலைத்தது புகழ். அதனாலதான் திருவள்ளுவருடைய புகழை நாம் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த புகழின் அடையாளத்தை பற்றி எல்லாம் சொல்றாரு பாருங்க. நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காடும் இத்தகற்கெல்லாம் அரிது. புகழின் அடையாளத்தை சொல்லியிருக்காரு இந்த பாட்டு. அழிவில் வாழ்வதும் சாவில் உயிர்த்தலும் என்பது மாண்புடைய மனிதர்க்கே உரியது அப்படிங்கிறது இந்த புகழினுடைய அடையாளத்தை நன்றாக சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். முதல் பாடலே எடுத்தாலும் ஈதல், அந்த சென்ற அதிகாரத்தின் தொடர்ச்சியாக அந்த ஈதல் அப்படிங்கிற சொல்ல போட்டு இது பண்ணியிருக்காரு. அடுத்து தோன்றில் புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலில் தோன்றாமை நன்று. இது ஒருத்தன் சபையில போய் ஏறினால் எல்லோரும் அவரை புகழ வேண்டும் அப்படி இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, அப்பா புகழ் பெற்றிருந்தால் அந்த புகழ் மனிதனுக்கும் சேரும். தோன்றி புகழோடு, பிறக்கும் போதே புகழோடு தோன்றுகிறார் அப்படிங்கிறது கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அடுத்து வசையிலா வன்பயிலை நிலம், அதாவது புகழில்லாத மனிதன் காலடிப்பட்ட இடமெல்லாம் களர் நிலமாகும். மனிதர்கள் நடந்து போனாங்கன்னா அந்த பாதபலம் அங்க எதுவும் புல் பார்த்துக்கலாம். புகழில்லாத மனிதர்கள் சென்றால் அப்படியே புல் புண்டு முளைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இந்த அதிகாரத்துக்கு இணையான ஒரு புறநானூற்று பாடலில் சொல்லுது, புகழின் உயிரும் கொடுப்பவர் புகழின் உயிரும் பழிச்சொல்ல தயக்கிட மாட்டாங்க. ஆனா புகழினால் உயிரையும் கொடுக்கக்கூடிய இனம் தமிழினம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுப்பிரமணியன் தோழர். ஐயா முத்துக்குமாரசாமி ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. கேட்குதுங்களா ஐயா? நல்லா கேட்குது ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறள் முற்றோதல் செய்த சிப்பிப்பாறை செல்வம் கிருத்திகா அவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அன்புடன் கூடிய வணக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் தெரியப்படுத்திக் கொள்வதோடு, இன்று உரை வழங்கிய
திருமதி சரளாதேவி அவர்கள் சொல்லுக்கு சொல், வார்த்தைக்கு வார்த்தை, கருத்துக்கு கருத்து அனைத்தும் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்க உரை வழங்கினார்கள். அவர்களுக்கும் எனது அன்புடன் கூடிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்ன புகழ் மிகவும் சரியாக உச்சகட்ட புகழாக இருக்கிறது. ஆனால் அவர் இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொஞ்சம் சிந்தித்திருப்பாரானால் என்ன இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை. அதாவது வள்ளுவர் சொன்ன இந்த புகழ் என்ன அப்படின்னு கேட்டா, அறநெறியில் நின்று செயல்பட்டு வருகின்ற எச்சம்னாலே புகழ் தான், அதுதான் புகழ். அந்த புகழை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. எந்தவித பிழையும் இல்லை, எந்தவித குற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஐயப்பாடு என்றால், இன்றைய புகழின் நிலைமை என்ன? அவர் அன்று சொன்ன புகழ் அறநெறி புகழ். இன்று புகழ் போலியாகிறது, அதாவது போலி ஆகும் புகழ் அப்படின்னு ஒரு வகை இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதை சான்றோர்கள் நீங்க உண்மைதான் அப்படின்னா உண்மைன்னு சொல்லுங்க, இல்லை இது தவறு அப்படின்னா தவறு அப்படின்னு கூட சொல்லலாம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, கலந்துரையாடல் தானே தவிர இது சண்டை அல்ல. அதாவது புகழ் அப்படின்னா இப்ப நான் பேசுறேன், என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுதேன் அப்படின்னா, சுய புராணம் பாடுதாமியா, இவன் பேருக்காக சுய புராணம் பாடுதாமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வரலாறு முழுக்கும் படித்திருந்தால்தான் நான் வெளியிடங்களில் போய் அந்த வரலாற்றை சொல்ல முடியும். அப்படி இல்லை என்றால் என் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில இதுகளை சொல்லும் போது அது தவறு ஆகாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக சொன்னால் அது தவறு ஆகிவிடும். இது அவை அறிந்து பேசுதல், அவை அறிந்து பேசுதல் அப்படி அந்த 72வது அதிகாரத்தை சேரும். இந்த புகழ், இப்படிப்பட்ட புகழ் ஒன்று உண்டு. இன்னும் சில பேர் அதாவது துறவரம் கொண்டுறாங்க, அதாவது சாமியார போயிடுறாங்க. சாமியார போன உடனே நம்ம சாமிகளின் மேல நிறைய பக்தி வச்சிருக்கோம். ஒண்ணு அந்த நல்ல நெறிகள் சொல்லக்கூடிய சாமிகள் இருக்கிறாங்க, கோயிலுக்கு மாலை ஓட்டு போகக்கூடிய சாமிகள் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் நம்ம வந்த உடனே சாமி ஆன உடனே அவங்களுக்கு ரொம்ப புகழ் கிடைக்கி, நல்ல சாமி, நிறைய செயல்கள் புரிகிறாங்க அப்படின்னு சொல்லுதோம். அவர்கள் அப்படி நம்ம கொடுக்கின்ற அந்த புகழை வைத்து கொண்டு சாமி நல்ல சாமின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு புகழ் கிடைச்சிருது. அதை வச்சுக்கிட்டு சில தில்லாலங்கடி வேலையும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவர்கள் புகழை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? புகழ் போலி ஆகிறதா இல்லையா அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கணும். அடுத்து அரசியல்வாதிகள்னு வேண்டாம், நம்ம சில பணிகளை கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாங்க. செய்யும்போது அந்த பணி கட்டட பணியாக இருந்தால் முடிஞ்சு அதுக்கு நல்ல அழகிய பெயிண்டிங் வேலைகள்லாம் செய்து நல்ல வெளி வேலைகள் பகட்டாக செஞ்சு கடைசியில் திறப்பு விழா வைப்பாங்க. திறப்பு விழா வைக்கும்போது சொல்லுவாங்க, என் பேர் இருக்கணும், உன் பேர் இருக்கணும், அந்த மெம்பர் பேர் இருக்கணும், இந்த மெம்பர் பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லார் பேரையும் நல்ல கல்வெட்டுல அழகா வெட்டி அதில் கல்வெட்டு வச்சிருவாங்க. அந்த வச்சிருவோடனே நம்ம எல்லாம் பார்த்து, ஓஹோ இவங்க தான் அந்த கட்டடத்தை எல்லாம் கட்டினதா, ரொம்ப சிறப்பா அழகா இருக்கே, ஏன்னா முன்னாடி பெயிண்டிங் இருக்கும், அதை நம்ம பார்த்துருப்போம், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பெருமைப்படுவோம். அவர்களை புகழ்வோம், நல்ல சிறப்பாக செஞ்சிருக்காங்க அப்படின்னு புகழ்வோம். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அந்த பேர் இருந்து வருங்க கல்வெட்டு, அது மட்டும்தான் இருக்கும். அவங்க கட்டின கட்டிடத்தை தேடணும், பிறகு இந்த இவன் தேடுற மாதிரி தேடணும். ஆனா அங்கேயும் புகழ் போலியாகிறது. அதுக்கு அடுத்து நீங்க இது போல இன்னும் சில நிறைய செயல்பாடுகள் இருக்கிறது. அரசியல்வாதிகள் பேசுவாங்க, நல்ல அடுக்கு மொழியில பல சான்றுகள் எல்லாம் காமிச்சு, அங்க அப்படி நடந்தது, இங்க இப்படி நடந்தது, நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன் அப்படின்னு பேசுவாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி அல்ல. சில அரசியல்வாதிகள் பேசிட்டு கடைசியில என்ன அருமையா பேசுறாரு, என்ன புள்ளி விவரம் கொடுக்குறாரு, இவர் மாதிரி உண்டா அப்படின்னு நம்ம புகழோ 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 அப்படின்னு புகழுவோம். கடைசியில விவரமானவர்கிட்ட விசாரிக்க போகும்போதுதான் அத்தனையும் போலி, டூப்ளிகேட்டு அப்படின்னு வரும். இதுவும் போலி புகழ் தானே. இந்த போலி புகழ் காலத்தில் வள்ளுவர் வாழாததால் அவர் அறநெறி சார்ந்த புகழை மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். இந்த போலி புகழ் வரவில்லை.
ஆனால் இது காலத்தின் மாற்றம், காலத்தின் கோலம். ஆனால் வள்ளுவர் நன்றாக மனித இனம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குறளை எழுதினார். அதனாலதான் அவர் ஒழுக்கம் உடைமை அப்படின்னு சொல்லும்போது அடுத்த அதிகாரமே கூடா ஒழுக்கம். அடுத்து அதாவது இது 14, அது 28. அதுலேயும் கூட ஒரு வினோதம் இருக்கிறது. அதை நான் படிக்கும்போது நானே கண்டறிந்தது. 14வது அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, 28வது அதிகாரம் கூடா ஒழுக்கம், பெரியாரை பிழையாமை 45வது அதிகாரம், அப்படியே மடங்கின் வரும் 90 அதிகாரம் பெரியாரை துணை உடல். இந்த மாதிரி இவர் புகழ். ஆனா போலி புகழுக்கு என்ன செய்ய அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை நீங்க பெரியவர்கள் தான் விளக்கம் சொல்லணும். இந்த வாய்ப்பை கொடுப்பதற்கும் இவ்வளவு ஒரு சிந்தனையை தூண்டுவதற்கு ஒரு அமைப்பாக இருந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் இந்த நிகழ்ச்சிக்கும் நான் ரொம்ப 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 நன்றி தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நுழையும் போது நம்ம என்ன நிறைய கற்கணுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா மிக 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 தெளிவடைகிறது எனக்கு. அதனால மிக மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அறச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து உரையாசிரியர் ரொம்ப அழகா பகுத்து சொன்னாங்க. புகழ்னா என்ன, அந்த புகழை அடைய என்ன செய்யணும், அப்படி செஞ்சா அது உலகத்துல இருக்கிற எல்லாத்த விட ஒப்பற்ற ஒரு இது. அந்த நல்ல செயலை செஞ்சு புகழ் அடையாதவர்கள் யாரு, ரொம்ப அழகா சொன்னாங்க. உரையாசிரியர் அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இப்ப ஐயா பேசினாங்க, முத்துக்குமார் சாமி ஐயா அவர்கள் சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையதான். அறநெறி புகழ். அப்ப இருந்த ராஜராஜ சோழன், கடையெழு வள்ளல்கள், இப்படி நம்ம லிஸ்ட்ல நம்ம தமிழ் இனத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அறம் சார்ந்துதான் அவங்க செஞ்சாங்க. தனக்கு விளம்பரம் வேண்டுனோ தமக்கு புகழ் வேண்டுனோ செய்யல. தமிழ் வளரணும், தமிழர்கள் பெருமைப்படணும், அந்த அடிப்படையில தான் ராஜ சோழன்லாம் கோயில் கட்டினது, இப்படி ராஜாக்கள் கல்லணை, இது எல்லாமே அதன் அடிப்படையில் செஞ்சதுதான். அடுத்து அந்த ராஜராஜ சோழனோட சமாதி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது இன்னமும் சரியா. அதை கண்டுபிடிச்சு ஒரு நினைவு சின்னம் கூட நம்ம இன்னும் கட்டல. எதுக்கு சொல்ல வரனா, இந்த புகழ் இவ்வளோ தூரம் இருக்கு, ஆனா அந்த புகழுக்கு பின்னாடி ஒரு சோகம் இருக்கு. எனக்கு இந்த புகழ், இந்த டாபிக்க எப்பவுமே ஒரு தடவை 10 குறளையும் படிச்சு அதுக்கு என்ன பொருள்னு பாத்துருவேன். அதுல ஏதாவது தெரியலன்னா அதை அப்படியே குறிச்சு வச்சிருந்து உரையாசிரியர் சொல்லும் போது தெளிவு ஏற்பட்டுரும். நான் அதை ஒரு 2 தடவையாவது அந்த குறள்களை படிச்சிருவேன் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவு. இன்னைக்கு படிக்கும்போது எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் நம்ம நமது முன்னோர்களுக்கு புகழ், அந்த சங்க காலக்காரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ குறை வச்ச மாதிரி ஒரு இது உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும் பாருங்க. 235வது குறள்ல என்ன சொல்றாங்க, செத்தும் புகழால் வாழ்ந்திருக்கும் சாவும்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு நிகழ்ச்சி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தூத்துக்குடியில இருக்கும்போது மீட்டிங் முடிஞ்சு 4 மணிக்கு வெளில வர்றாங்க. ஒருத்தர் பேப்பரோட நிக்கிறாரு. என்னப்பா உங்கள்கிட்ட மனு கொடுக்க வந்து, மணி 4 ஆயிடுச்சே, இன்னைக்கு குறை தீர்க்கும் நாள், அப்ப நீ கொடுத்துருக்கலாமே. ஐயா காலையில இருந்து நிக்கிறேன், இந்த காவலாளி என்ன உள்ள விட மாட்டேன்றார். ஏன், நீ யாருப்பா, அதுக்காக நீ இவ்வளவு நேரமா நின்றுட்டு இருந்த, எப்படியும் நீங்க வெளில வருவீங்க, உங்களை நேர்ல பார்த்து கொடுக்கலான்னு நான் புரிவாதமா நின்றுட்டு இருந்தேன். நீ யாரு, எதுக்கு என்ன பார்க்க வந்த? 2 கேள்வி கேட்டிருக்காரு. அந்த 2 கேள்விக்கு அந்த மனு கொடுக்க வந்தவர் சொன்ன பதில கேட்டு அதிர்ச்சி ஆகி நின்றுட்டார் ஒரு நிமிஷம். எனக்கு அந்த பதிவை படிக்கும்போது தொண்டை அடைச்சது. அவர் என்ன சொன்னார்னா, நான் வஉசியோட பேரன், கொத்தனார் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அந்த கொத்தனார் வேலை செஞ்சு என் காலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சிமெண்ட்ல நின்று. ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு உங்கள்கிட்ட ஒரு மனு கொடுக்க வந்த, எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு லோன் கொடுக்க, கடன்ல பேங்க்குக்கு லோன் கேட்க. இவர் என்னை உள்ளேயே விடலையா. நான் அந்த மாதிரி 2-3 வாரம் வந்துட்டேன். பொறுத்து பார்த்து இந்த வாரம் 4 மணி வரைக்கும் 5 மணி ஆனாலும் உங்களை பார்த்து போகணும்னு என்ன விட்டு அவரால் ஒண்ணுமே சொல்ல முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, வஉசி யாரு, அவரோட வாழ்க்கை என்ன, அவரோட செல்வம் என்ன,
இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த சுதேசை கப்பலுக்கு சொந்தக்காரர். அவரோட பேரன் கொத்தனார். சகாயத்துக்கு என்ன பதில் சொல்றேனே தெரியல. அவர் சொன்னாராம், நீ சொல்ல வேண்டியதானே, இன்னைக்கு நீ சுதந்திரமா இந்த இடத்துல நிக்கிறேன்னா என் பாட்டம் போட்ட பிச்சைன்னு சொல்லியிருக்கணும்னாராம். உள்ள அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு, உனக்கு நான் சொந்தமாவே உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு இது பேங்க்லயும் லோனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தனது சொந்த காசை போட்டு அவருக்கு ஹோட்டல் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. நீங்க புகழடைஞ்சாங்க, ஓஹோன்னு இருந்தாங்க, எல்லாம் கரெக்ட். அந்த புகழுக்கு பின்னாடி ஒரு சோகம். அந்த புகழ் அடைந்தவர்களோட வாரிசுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அடுத்து தோன்றி புகழோடு தோன்றுக. அது எனக்கு நம்ம பொதுச் செயலாளர் டாக்டர் அரமையா தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. ஏன்னா முதல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நாம தான் பெருமைப்படுத்தணும். எங்கோ இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்தெல்லாம் இங்க சொல்றது நல்ல விஷயம்தான். அதை விட நல்ல விஷயம், இந்த இதுக்கு தகுதியானவர்கள் இருந்தா அவங்களை சிறப்பு செய்யணும். அவரை பத்தி சொல்லணும்னா பாருங்க, சிறப்ப காலில் வச்சிடுறாரு, பொறுப்பை தலையில வச்சுக்கிறாரு. இன்னைக்கு நொடிகளை கூட காசாக்குறது மருத்துவத்துறை. அந்த மருத்துவத்துறையும் தன்னோட பணி கெடாமல் அதையும் பார்த்துட்டு இலக்கியத்துறைக்கு ஒரு மகத்தான சேவை செய்யறாரு. அவருக்கு இக்காலத்துல மட்டும் இவரோட செயலை பேசுவாங்க. ஆனா எக்காலத்திலும் பேசக்கூடியது இவரோட இந்த இலக்கிய சேவை. மருத்துவ சேவை இக்காலம், இலக்கிய சேவை எக்காலத்தும் பேசக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வை சொல்லியிருக்காரு. அதான் அந்த 236வது குறள் படிக்கும்போது எனக்கு அவர் ஞாபகம் தான் வந்துச்சு. ஆக இந்த நிகழ்வுக்கு நிறைய மறக்க முடியாத ஒரு நிகழ்வை எனக்கு ஞாபகப்படுத்துந்து. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அரசல்யம்மா. சுந்தர சோழன் ஐயா. தோழர்களுக்கு வணக்கம். முற்றுதல் செய்த மாணவி ரொம்ப சிறப்பாக இது பண்ணாங்க. நிச்சயமா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இரண்டாவதாக இந்த புகழ் அப்படின்னு சொல்ல போகும்போது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னா, புகழ்னா ஃபேமஸ், நன்கறியப்பட்டவராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொதுவா ஒரு பொது புத்தியில் நம்ம புரிஞ்சுக்கிறது. இன்றைக்கு உரை பொழிவு தந்த சரளாதேவி அம்மையார் அவர்கள் அதை ரொம்ப தெளிவாக விளக்கி சொன்னாங்க. அதை ஈகையுடன் தொடர்புபடுத்தி சொன்னாங்க. அது ரொம்ப சிறப்பு. அது நான் இது வரைக்கும் அப்படி புரிஞ்சுக்கல. அந்த வகையில் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. அவங்க சொல்லும்போது இது புத்தேழ் உலகு அப்படின்னு சொல்றது தேவர உலகு அப்படிங்கிறதாக அவங்க இன்டர்பிரட் பண்ணி சொன்னாங்க, விளக்க உரை சொன்னாங்க. இதுல இன்னும் 2 இது இருக்கிறதா நினைக்கிறேன். ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த புத்தேழ் உலகு அப்படின்னு சொல்லக்கூடியது 7 பிறப்புகள், அதாவது அந்த நபருடைய 7 பிறப்புகள் அப்படிங்கிறதாக ஒரு விளக்கம் ஒண்ணு உண்டு. இன்னொன்று 7 தலைமுறைகள் அப்படிங்கிறதாக ஒரு விளக்கம் உண்டு. இது குறித்து அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்றது அறிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். மற்றபடி அவங்களுடைய உரை மிக சிறப்பான உரை, ஒரு ஸ்காலர்லி டிஸ்கோர்ஸ். அது ஒரு புலமை மிக்க உரை. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒரு இது மட்டும் அவங்க சொல்ல முடிஞ்சதால் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எல்லா தோழர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி குழந்தையே. இதுல இன்னைக்கு பாண்டிச்சேரி பேராசிரியர், இலக்கணத்தில் நல்ல புலமை உள்ளவர், சங்க இலக்கியத்தில் புலமை உள்ள என் வணக்கத்திற்குரிய சகோதரியார் பேராசிரியர் முனைவர் விஜயராணி அம்மாவும் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இணைந்ததில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அம்மா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? இல்லைன்னா நிறைவு பகுதிக்கு நாகராஜன் ஐயாட்ட தான் போறோம் இன்னைக்கு. ஏன்னா பொதுச் செயலாளர் இன்னைக்கு விடுமுறை, அதனால நீங்க நிறைவு பகுதியா. மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. தங்களுடைய எனக்கு இன்றுதான் அந்த இணைப்பு சகோதரி அனுப்பியிருந்தாங்க, சரளாதேவி அவர்கள். ஐயா வணக்கம். புதுச்சேரியிலிருந்து முனைவர் ஐயா. பேசுங்கம்மா, பேசுங்க, கேக்குது. ஐயா வணக்கம். பேசுங்க பேசுங்க ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுமா, பேசுங்க. வணக்கம் ஐயா. மிகவும் தொடர்ந்து தாங்கள் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் இலக்கியம் சார்ந்த கருத்துக்களையும் சமுதாயத்திலும் இந்த கல்வி நிறுவனங்களுக்கும் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறீர்கள். நான் தொடர்ந்து புலனத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கு ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி, வணக்கமும்.
இன்று எங்களுடைய தமிழ்துறை பேராசிரியர் திருமதி முனைவர் சரளாதேவி அவர்கள் திருக்குறள் குறித்த அந்த கருத்துக்கள் ஏன்னா வேற ஒரு நிகழ்வு இருந்தனால முழுமையாக கேட்பது இருந்தாலும் அவர்கள் மிகச்சிறந்த பேராசிரியர். மாணவர்களை வழிநடத்துவதிலும் சரி, அவர்களை அன்போடு அரவணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலையில் அவங்க அந்த அறம் சார்ந்த விஷயத்தை பேசியிருப்பது பாராட்டுக்குரிய விஷயம். அவரோடு பணியாற்றக்கூடிய பேராசிரியர் என்ற வகையிலே நான் அவரை மனதார பாராட்டுவதில் பெருமை கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைய இந்த நிகழ்வை தொடர்ந்து வாரந்தோறும் ஐயா அவர்கள் ஏன்னா அவரோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம் 21 நாட்கள், அது தெரியும் ஐயா அவர்களுக்கு. அந்த வகையில மிகவும் போற்றுதலுக்குரிய ஐயா அவர்கள். நான் தான் சரளாதேவியிடம் கொடுத்தேன். வாய்ப்பு கிடைக்கையில் இந்த நிகழ்வில் நானும் ஒரு முறை திருக்குறள் பற்றியோ அல்லது வேறு தலைப்பு குறித்தோ தளத்தில் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அதற்கு ஐயா அவர்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். என்னால மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. மாணவர்களுக்கும் வாய்ப்பு தந்து, அவர்களோடு பணியாற்றக்கூடிய பேராசிரியர் வாய்ப்பை தந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள். அவர்களுக்கு எனது வணக்கம் சார்ந்த நன்றிகள். இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள் ஐயா. நன்றி. நன்றிம்மா. பேராசிரியர் ஒரு நிமிஷம். திருக்குறள் முத்துக்குமாரசாமி ஐயா சொன்னதுக்கு மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கேன். அதாவது ஈதல் அப்படிங்கிறது இடதுகை கொடுக்கிறது வலதுகை தெரியக்கூடாதும்பாங்க. அதுதான் ஈதலுக்கு உரிய இலக்கணம். அதே மாதிரி புகழ்ங்கிறது நான் என்னென்ன செஞ்சிருக்கேன், நல்லது செஞ்சிருக்கேன் அப்படின்னு நானே சொன்னோம்னா அது தம்பட்டம். நான் செய்த காரியங்களை மற்றவர்கள் எடுத்து பேசினால்தான் அது புகழின் பார்ப்படும். இப்ப அரசியல்வாதிகள் இந்த பாலத்தை கட்டி பேரை பொழிக்காங்க, அல்லது கோயில்கள்ல ஒரு விளக்கு போட்டு உபயம்னு எழுதுதாங்க, இதெல்லாம் புகழின் பார்ப்பட்டதே கிடையாது. அது நான் சொல்லணும்னா ரொம்ப இதா இருக்கும். கல்லறைகள்ல பேர் எழுதி போடுறது மாதிரி தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. புகழ் என்றால் விளம்பரப்படுத்துவது தான் புகழ் என்கிற உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. சரியான வார்த்தை சொல்லுதுன்னா, தான் செய்கிற செயலை சந்தைப்படுத்துதல் தான் புகழ் என்று ஒரு மாயையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல வள்ளுவன் சொன்ன புகழ். அது வேறு, இது வேறு. காரணம், மனித மனங்களில் நற்செயல்களை விதைப்பதில் கூட விளம்பரப்படுத்தினால்தான் நியாயம் என்கிற மனப்போக்கை இந்த நவீன காலத்தில் பதிவு செய்து வருகிறார்கள். அதனுடைய ஆதங்கத்தை தான் ஐயா முத்துக்குமாரசாமி ஐயா வெளிப்படுத்தியதாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய புகழ் என்பது யாரும் சொல்லி வர்றது கிடையாது. வள்ளுவன் எங்கேயுமே 1330 குறள் எழுதுனேன், நான் அங்கே எழுதிட்டேன், அப்படி எழுதிட்டேன், இப்படி எழுதிட்டேன், ஒன்றும் சொல்லிக்கல. அவர் எழுதி வச்சுட்டு அவர் பாட்டுக்குள்ள நான் ஏதோ இந்த சமுதாயத்துக்கு செஞ்சிருக்கேன்னு அவருடைய மனதிற்கு சரி எனப்படுகிறதே அதுதான் புகழ். அதை விட்டுட்டு நான் செஞ்சது உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருந்தா அது அல்ல. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக அம்மா நிறைவு பகுதிக்கு ஐயா முத்துக்குமாரசாமி ஏதோ ஆன் பண்ணிருக்கீங்களா, சொல்றேன்னா சொல்லலாம். இல்ல வர ஒண்ணும் இல்ல. அதாவது சரிதான் நீங்க சொல்லுவது இதுதான். ஆனா மக்கள் வளர்ச்சிக்காகத்தான் நம்ம அறிவு ஞானம் அன்பு என்பது தாவரங்கள் பயிர்கள் வளர்றது போல வளரும். அந்த வளர்ச்சியை இது பாதிக்காதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. வள்ளுவர் அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருக்குறள் எழுதினாரு. அப்ப நம்ம அதை வெட்டிக்கிட்டே போறோமே, அது சரி வருமா அப்படிங்க. வள்ளுவரை நான் குறை சொல்லல, அது நடைமுறையை குறை சொல்லல. வள்ளுவரை யாரும் குறை சொல்ல முடியாது. நீங்கன்னு இல்லை, நானும் இல்லை. வேணா விமர்சனம் ஒரு சிலர் பண்ணலாமே தவிர குறை என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவது நமக்கு இழுக்கு என்ன, அதனால அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீங்க சொல்லுவது போல ஒரு தவறான ஒரு கலாச்சாரத்தை, ஒரு முன்னெடுப்பை நாம் விதைத்து கொண்டிருக்கிறோம். திருக்குறளினுடைய அதிகாரம் 4ம் ஒரு அதிகாரம் என்கிறதனுடைய நோக்கமே என்னன்னா, எது கல்வி, எது எது புகழ், எது செல்வம், எது வெகுழாமை, எதை இன்னா சொல்லல், இப்படி நாம தெரியணும் அப்படிங்கிறத. ஏன்னா அது இல்லாம இன்னொன்னு நம்ம விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நவீன இலக்கியம் என்கிற போர்வையில் எதையோ நாம் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நம்ம முன்னெடுத்து பேசணும். முத்துக்குமாரசாமி ஐயா நன்றி. அடுத்ததாக இன்றைக்கு பேசின சகோதரி அவர்கள் எதுவும் சொல்றீங்களா? சரளாதேவி அம்மா இல்லைன்னா நிறைவா ஐயா நாகராஜ்? வணக்கம் சார்.
பின்னூட்டம் வழங்கிய அனைத்து ஆளுமைகளுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றிகள் ஐயா. அப்புறம் இப்ப இந்த காலகட்டத்து புகழ் அப்படின்றது மாறுபட்ட கருத்துக்கள் தான். இந்த புகழ் என்பது விளம்பரத்துக்காகவும் இப்ப சாதாரணமா எந்த பொருளுமே புகழ் இல்லாம விளம்பரம் இல்லாம விற்கிறது போகிறது, எந்த செயலா இருந்தாலும் பண்றது, நல்ல செயலா இருந்தாலும் இல்ல எதுவா இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு புகழானது விளம்பரமானது தேவைப்படுகின்றது அப்படின்றது ஒரு சாராருடைய இப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஐயா ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க இல்லையா, புத்தேல் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் உலகமாக நான் குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா. அதுல ஒரு 4-5 புக்கு உரையாசிரியர்களுடைய புக்ல நான் திருக்குறள்ல பார்த்த வரைக்கும் எனக்கு தேவர் உலகம் உலகம் அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா ஐயா சொல்ற எந்த நூல்ல இருக்கு அப்படின்றது சொன்னீங்கன்னாக்கா எனக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். யாருடைய உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தேழு உலகம்ன்றது அது 7 பிறவி 7 உரை அப்படின்னு சொன்னார். கேக்குறாங்க. வணக்கம் தோழர். இது சகோதரி. வாசிச்சது எப்ப எங்க வாசிச்சதுன்றது எனக்கு எக்ஸாக்டா இப்ப நினைவில்ல. நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி நான் அத சொன்னேன். ஆனால் மேபி என்றைக்காவது முடியுமானால் நாம் இத பற்றி பேசலாம். எனக்கு தெரிந்த நான் வாசித்த 2 கருத்துக்கள் இந்த புத்தேழு உலகு என்று சொல்வது 7 பிறப்புகளை குறிப்பதாக ஒரு சில இத நான் வாசிச்சிருக்கிறேன். அதுல 7 தலைமுறைகள் அப்படிங்கிறதாக ஒரு இடத்துல வாசிச்சிருக்கிறேன். அதனால தான் ஒருவேளை நீங்க அதை இது பண்ணியிருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு அதிக தகவல் கிடைக்குமோன்றதுக்காக நான் கேட்டேன் நானு. பட் உங்க அளவுக்கெல்லாம் நான் வாசிச்சதில்ல. ஒரு வாசகனா தான் வாசிச்சிருக்கிறேன். ஆராய்ச்சியாளரா வாசிச்சது இல்ல. அது என்றைக்காவது நான் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறேன். அதுக்கான தரவுகள் கிடைத்தால் நான் உங்ககிட்ட நிச்சயமா நாளும் ஒரு அதிகாரம் என்கிற புலனத்துல நீங்க பதிவு பண்ணுங்க. அம்மாவும் சரி. பார்த்துக்குவாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த புலனத்துல இருக்கிறோம். அதுல பதிவு ஓகே. பண்ணுங்க, பார்த்துக்கலாம். நன்றி. 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 நிறைவாக இன்றைய தினம் ஐயா நாகராஜன் ஐயா, நீங்க தான் இன்னைக்கு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கீங்க. பேசலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை பொறுத்தளவுல பாரதி உலாவிய குயில் தோப்பு சகோதரியினுடைய குயில் குரல் தான் என்று சொல்லுவேன். இப்படியும் சொல்லலாம். வங்கக்கடலிலே சிங்கமென முழங்கிய சிறுத்தையே எழுந்து வா என்று அழைப்பானே பாவேந்தன், அந்த குரலும் சகோதரி என்று நான் சொல்வதிலே தவறில்லை. ஏனென்றால் தத்துவவாதியினுடைய பெயரிலே இருக்கிற கல்வி நிறுவனத்திலே தாகூர் என்று சொன்னாலே எவ்வாறு நம்மிடையே ஒரு நாட்டுப்பற்றும் தேசப்பற்றும் பாரதி எழுதுவானே, தேசாபிமானமும் பாஷாபிமானமும் இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களை புதுக்க வேண்டும் என்று சொல்லுவான். ஆனால் சகோதரி தேச அபிமானத்தையும் பாஷை அபிமானத்தையும் உண்டாக்கினார்கள். சகோதரர் கேட்டது போல எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமும் துடைப்பவர் நட்பு என்று சொல்ல வருகிற வள்ளுவன் எழுமையும் எழுபிறப்பும் உள்ளுவர் என்று சொல்லுகிற பொழுது கலைஞர் ஐயா உரைத்தான் நமக்கு நினைவுக்கு வருது. நம்மிடையே எழக்கூடிய பிறவிகள், தோன்றக்கூடிய பிறவிகள், நாம் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளுகிற இன்று புதிதாய் பிறந்தவர்கள் இனி இந்த உலகினை ஆளப் பிறந்தீர் என்று சொல்லுகிறானே மகாகவி, அவ்வாறு நம்முடைய ஊற்றாய் எழுகிற ஆற்றல், நம்முடைய தோன்றுகிற புது நிலை, ஒரு புது சூழ்நிலை. முதல் அதிகாரத்துல சொல்றான், இளன் என்னும் எவ்வம் உரையாமை என்று சொல்லுகிறான். அவனே சொல்லுகிறான், வளர்த்து சொல்லுகிற பொழுது வள்ளுவன் மிக அற்புதமாக ஈத்து ஒக்கும் இன்பம் என்று சொல்லுகிறான். அப்போ ஒன்றை சொல்லி ஒன்றை விளக்குகிறார். அதே நேரத்துல கடைசியில சொல்றாரு, இனிததுவும் சாதல் நன்று என்று தானே சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை ரொம்ப அழகா சகோதரி தொட்டு காட்டினார்கள். ஆகவே அந்த சிந்தனையோடு மறுபடியும் இங்கே வர்றார். அவ்வாறு கொடுக்க தலைப்படுகிறோம். புகழ் நம்முடைய வளர்கிறது. ஒவ்வொரு கிளையாக, ஒவ்வொரு தழையாக, ஒவ்வொரு கிளையாக வடிவம் அமைகிற பொழுது இங்கே ஈத்துவக்கும் இன்பம் வசையில்லாத வாழ்வை தருகிறது. அந்த வசையில்லாத அருள் தன்மையை பின்னாடி அடைய இருப்பதனால்தான் அடுத்த அதிகாரம் அருளுடைமை என்று கொண்டு போகிறார். அப்ப அவர் ஒரு ஊழிழையை நமக்கு மிக நேர்த்தியாக இட்டு காட்டுகிறார். அதுக்கு ஒரு விளக்கத்தை இந்த அதிகாரத்துல வைக்கிறார். நிலவரை நீழ்புகழ் ஆற்றின். ஐயா ரொம்ப அழகா ஆதங்கப்பட்டாங்க. போலி புகழ் இருக்கிறதே, அது நிலைக்காது. அது ரொம்ப அழகா கருமுருகன் ஐயா குறுக்கிட்டு சொன்னாங்க. விடை தருகிற பொழுது ஐயா விளக்கத்துல அது நிலைக்காது என்று சொன்னார்கள். சகோதரி கூட ரொம்ப அழகா பதம் பிரித்து சொன்னீங்க.
பொன்றுங்கால் பொன்றா துணையாய் எது இருப்பது என்று கேட்டு விளக்கம் தருகிற பொழுது உங்களுடைய உரையில அப்போ பொன்றுதலாகிய தன்மை நிலை பெற்றை உருவாக்குமேயானால் அந்த புகழ்தான் நிலைத்த புகழ். வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்றான், உரைப்பார் உரைத்தவை. அத ஐயா சிவசுப்பிரமணிய ஐயா சொல்லும் பொழுது அதையே எடுத்து ஆண்ட பொழுது நான் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு எனக்கு. அப்போ இவ்வளவு வயதானவங்க பாருங்க திருக்குறளை எழுத்தெண்ணி படிக்கிறாங்க பாருங்க இவங்கெல்லாம் இல்லையா. அதோடு மட்டும் இல்ல, சரளாதேவி என்பது மிக பொருத்தம். சரளை எப்போ உருவாகும்? நம்ம வச்சு பூஜை பண்றோம், சாலை கிராமம்னு சொல்றான் வடமொழியில. அந்த சால கிராமமாகிய அந்த இறைவனாகிய உருவம் உருண்டு 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 நாள்பட அது ஒரு சரளையாக உருவாகும். நாம ஆனா ரோட்ல போடும்போது சரளக்கல்ல போடுப்பா சொல்றோம். ஆனால் சகோதரி, வைரக்கற்களை அல்லவா விதைத்திருக்கிறீர்கள், வழிநெடுக வைரங்களை தந்தீர்களே, வாழ்த்துகின்றேன் சகோதரி. இன்னொன்றை சொல்ல வேண்டாம், இந்த குறள்ல நிலவரை நீழ்ப்புகழ் ஆற்றின் சொன்ன வள்ளுவர் ரொம்ப அற்புதமா கடைசி குறள்ல சொல்றாரு, நேர்த்தியாக வசையொழிய வாழ்தல். இப்ப புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ டியூப்லைட்டுக்கு விளக்கம் கொடுத்து இந்த மாதிரி விளம்பரத்தை தேடலாமான்னு கருமுருகன் ஐயா கேட்டாங்க இல்ல. சந்தைப்படுத்துதலும் விளம்பரப்படுத்துதலும் புகழை எங்க தந்தது? வசையைத்தானே தந்தது. கர்ணன் கேட்ட மாத்திரத்திலே கவசத்தை கொடுத்துடுறான். ஆனால் அந்த ஈகை பயனுடையதா இருந்தது. ஆனால் வசையை அன்றோ சுமந்தான். துரியோதனை விடுவானா? அப்பா தடுக்கிறார், தராதரா, வர்றவன் சூழ்ச்சி செய்றான். இருந்தாலும் குண்டலங்களையும் உடல் கவசத்தையும் எடுத்து கொடுத்த ஈகை புகழை விளைக்கவில்லை, ஆனால் புண்ணியத்தை விளைத்தது. கடைசி காலத்திலே கர்ணன் அவனுடைய உயிரை பறிக்க வேண்டும் என்றால் அவன் செய்த அத்துணை புண்ணியங்களையும் தாரை வாக்க வேண்டும் என்று மறுபடி ஒரு சூழ்ச்சி. ஆகவே ஈகை என்பது புகழை தரும், ஈகை என்பது நிலை பெற்றை உண்டாக்கும், வசையை மாற்றும். அவ்வாறு இருந்தால்தான் அது அருள் தன்மையை உண்டாக்கும். அதுதான் அடுத்த அதிகாரம். அடுத்த அதிகாரம் அருளுடைமை நாளைக்கு பேச இருக்கிறார்கள். சகோதரி ரொம்ப அற்புதமா நீங்க போட்ட கோடு போட்டீங்க, நான் ரோடு போட்டேன், அவ்வளவுதான். உங்களுடைய சிந்தனைகளைத்தான் சொன்னேன். மிக சிறப்பான இந்த அவையில உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்குது. ஓப்ப தலை கூடுதல் எவ்வளவு அழகா நடக்குது பாத்தீங்களா? ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்னா உண்மைதான் பாருங்க இல்ல. சகோதரிக்கு விழுப்புரத்திலிருந்து நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி மறுபடியும் வங்கக்கடலை காண வருவேன், வானளாவு பாரதியை வணங்க வருவேன், அப்போது மறவாமல் தாகூர் கல்லூரி வருவேன், சகோதரியை நினைப்பேன். நன்றி வணக்கம். ஐயா நன்றி ஐயா. நன்றி என் வணக்கத்திற்குரிய நாகராஜன் ஐயா அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. தோழமைகளே, இன்றைய தினம் ஒரு சிறப்பான முன்னெடுப்பை, இந்த உலகிற்கு புகழ் என்றால் என்ன என்று நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டிய செயல் வடிவமும் நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு. அதைத்தான் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து நாம் செய்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் இன்றைய நாளை நிறைவு செய்து நாளை தினம் 25வது அதிகாரமான அருளுடைமை என்கிற அதிகாரத்தை முற்றோதல் செய்வதற்காக விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறையை சேர்ந்த 8ஆம் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய 8ஆம் வகுப்பு மாணவி சர்ஜிலா என்கிற மாணவி நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக இணைய இருக்கிறார். இதற்கு உரைப்பொழிவு தருவதற்காக விழுப்புரம் மாவட்டம் ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பரம்பையில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் மங்கையர்க்கரசி அவர்கள் நம்மோடு உரைப்பொழிவால் இணைய இருக்கிறார்கள். தோழமைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய நண்பர்களை இணைத்து கொண்டு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற இந்த இணையவழி இலக்கிய அமர்வில் பங்கேற்க செய்ய வேண்டும் என வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறோம். நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வான் புகழ் கொண்ட வள்ளுவன் அதிகாரத்தோடு பயணிப்போம். நன்றியும் வணக்கமும்.